ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக இந்தியாவின் நடவடிக்கையை உலக நாடுகளுக்கு தெரிவிக்க மத்திய அரசு 7 குழுக்கள் அமைத்துள்ளது. திமுக கனிமொழி, காங்கிரஸ் சசி தரூர், பாரதிய ஜனதா ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்டோர் தலைமையில் 7 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் தலைமை வகிப்பார் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. பயங்கரவாதத்துக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் குறித்து உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிக்க அனைத்து கட்சி உறுப்பினர்கள் அடங்கிய 7 பேர் குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இதில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சசி தரூரும் ஒருவர். இந்நிலையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட குழுவிற்கு தலைமை ஏற்க இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தேசத்துக்கு என் சேவை தேவைப்படும் போது அதில் குறை வைக்க மாட்டேன், ஜெய்ஹிந்த் என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் திருவனந்தபுரம் எம்பியுமான சசி தரூர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு விளக்க காங்கிரசின் சசி தரூர், பாஜகவின் ரவிசங்கர், திமுக கனிமொழி உட்பட 7 எம்பிக்கள் தலைமையில் மத்திய அரசு குழு அமைத்தது. நமது நாட்டின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள குழுவை வழிநடத்துவதில் பெருமை கொள்கிறேன் என திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். நாட்டின் நலனை பொறுத்தவரை நாங்கள் ஒற்றுமையாக, உறுதியாக, தெளிவாக, அசைக்க முடியாதவர்களாக நிற்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் 2வது நாளாக இன்றும் விசாரணை நடைபெற்றது. மணப்பாக்கத்தில் உள்ள விசாகனின் வீட்டில் அவரது மனைவி உள்ளிட்டோரிடம் நேற்று விடிய இடி சோதனை நடந்த நிலையில் டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பாக இன்றும் விசாரணை நடந்தது. பிரபல சினிமா பட அதிபர் ஆகாஷ் பாஸ்கரன் வசிக்கும் சென்னை தேனாம்பேட்டை KP தாசன் சாலையில் உள்ள வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக இன்றும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். முதல்வர் ஸ்டாலினின் நெருங்கிய உறவினரான ஆகாஷ் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் சென்றன. அதன் அடிப்படையில் ஆகாஷ் வீட்டில் நேற்று காலை 6 மணி அளவில் இருந்து சோதனை நடத்தினர். முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். ஆகாஷின் கார் ஓட்டுநரிடமும் விசாரணை நடக்கிறது. அதிமுக ஆட்சியின் போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேவூர் ராமச்சந்திரன் அப்போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக புகார் எழுந்தது. இவர் தற்போது ஆரணி தொகுதி MLA-வாக இருக்கிறார். இந்நிலையில் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை உசிலம்பட்டியில் உள்ள அதிமுக முன்னாள் MLA நீதிபதி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினர். 2016, 2021 வரை உசிலம்பட்டி MLA-வாக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட ஜூன் 30 வரை தடை விதித்து மத்திய பிரதேச ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதனால் திட்டமிட்டபடி ஜூன் 14ஆம் தேதி தேர்வு முடிவு வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து பூமியை கண்காணிக்க PSLV C-61 என்ற ராக்கெட் நாளை காலை 5:59 விண்ணில் ஏவப்பட உள்ளது. ராக்கெட்டுக்கு தேவையான திட மற்றும் திரவ எரிபொருள் நிரப்பப்பட்டு தயாராக உள்ளது. இதற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு 22 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 7:59 தொடங்கியதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழக சட்டசபையில் 18 மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டு கவர்னர் RN ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவை நீண்ட நாட்களாக கவர்னரின் ஒப்புதலுக்காக காத்திருந்த நிலையில் இன்று 4 மசோதாக்களுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். உட்கட்சி பூசலால் பாமகவில் நெருக்கடி நிலை உள்ளது என்பது உண்மைதான். இதற்கு விரைவில் சுமூக முடிவு எட்டப்படும் என பாமக கௌரவ தலைவர் GK மணி தெரிவித்துள்ளார். கட்சி நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி விரைவில் நேரில் சந்திக்க வாய்ப்பு உள்ளது. அதன் பின்னர் சுமூக உடன்பாடு எட்டப்படும் என தான் நம்புவதாக GK மணி கூறினார். டாஸ்மாக் நிறுவன செயல்பாடுகளில் முறைகேடு நடந்த ஆதாரங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை. ஆனால் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக கற்பனை செய்தியை அமலாக்கத்துறை வெளியிட்டது. அரசியல் உள்நோக்கத்தோடு சோதனை நடத்தி தமிழக அரசு ஊழியர்களை அமலாக்கத்துறை துன்புறுத்துவதாக அமைச்சர் முத்துசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் ஊழல் குறித்து தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்தால் தவறு செய்தவர்கள் தப்ப வைக்கப்பட்டு விடுவார்கள். அந்த வழக்குகளில் நீதி கிடைக்காது. எனவே டாஸ்மாக் நிறுவன ஊழல்கள், முறைகேடுகள் தொடர்பான 40க்கும் மேற்பட்ட வழக்குகளை CBI விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 2வது நாளாக நடக்கும் அமலாக்கத்துறை ரெய்டு பற்றி முதல்வர் ஸ்டாலின் மௌனமாக இருப்பது ஏன்? தன் குடும்பத்தை சார்ந்தவர் வீட்டிலும் தனக்கு நெருக்கமானவர் வீட்டிலும் நடக்கும் இந்த ரெய்டு பற்றி ஏன் பேச மறுக்கிறார் என அதிமுக கேள்வி எழுப்பி உள்ளது.
முதல்வராலும் அவரது மகனாலும் தம்பி என்று அன்போடு அழைக்கப்படும் ரதீஷின் வேலை ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன? யார் அந்த தம்பி? எப்படி வந்தது இவ்வளவு அதிகாரம்? இந்த தம்பி கைதாகும் போது திமுகவின் குடுமி சிக்கும் என்று தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் வழக்கில் நடக்கும் அமலாக்கத்துறை நடத்தும் ரெய்ட் முதல்வர் ஸ்டாலினுக்கு பயத்தை உருவாக்கியிருக்கிறது. பயத்தில் செய்வதறியாமல் பழிவாங்கும் நடவடிக்கையாக அதிமுகவினர் வீட்டுக்கு ஏவல் துறையை அனுப்பியுள்ளார் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். இந்த ரெய்டுகள் அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது. இவை அனைத்தையும் நிச்சயம் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம், வெல்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். மதுரை உசிலம்பட்டி அருகே 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 9 மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளனர். தாய்மொழி தமிழை பயிற்றுவிக்க போதுமான ஆசிரியர்களை நியமிக்க தவறிய பள்ளிக் கல்வித்துறையின் அலட்சியம் கடும் கண்டனத்திற்குரியது என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் போலீசின் ஒரு பிரிவான SIA போலீசார் பல்வேறு இடங்களில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்திய ராணுவம் குறித்த ரகசியங்களை பயங்கரவாதிகளிடமும் தெரிவிக்கும் ஸ்லீப்பர் செல்கள் பதுங்கியிருக்கிறார்களா என தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் தூண்டிவிடும் பயங்கரவாதத்தால் இந்தியா மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என அசாதுதீன் ஓவைசி கூறியுள்ளார். பயங்கரவாதிகளுக்கு தேவையான ஆயுதங்கள், பயிற்சி மற்றும் நிதியுதவி அளிக்கும் பாகிஸ்தான் மனித நேயத்துக்கு அச்சுறுத்தலாக மாறி வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த கவுன் பஜாரில் உள்ள அரசு பள்ளியில் பயின்ற பீகாரைச் சேர்ந்த ஜியோ குமாரி என்ற மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் 93 மதிப்பெண் பெற்றதற்கு முதல்வர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு எதிர்கால இந்தியாவின் நம்பிக்கை என ஸ்டாலின் தெரிவித்தார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டலம் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் வரும் 22ஆம் தேதி அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் தமிழகத்தில் 20ஆம் தேதி வரை மழை தொடரும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சுதந்திர தின விழாவின் போது துணிவு மற்றும் சாகச செயல் புரிந்த வீர பெண்மணிக்கு கல்பனா சாவ்லா விருது தமிழக அரசால் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகிறது. இதில் ரூபாய் 5 லட்சம் ரொக்க பரிசுடன் தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளிப் பதக்கம் விருதாக வழங்கப்படும். இதற்கு வீரதீர செயல் புரிந்த பெண்கள் வரும் ஜூன் 16ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அரசு தெரிவித்துள்ளது. தோஹா டைமண்ட் லீக் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 90.23 மீட்டர் தூரம் எறிந்து புதிய சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனையுடன் 90 மீட்டருக்கு மேல் ஈட்டி எறிந்த 3வது ஆசிய வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். நீரஜின் இந்த சாதனை இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளது. கத்தார் நாட்டின் தோகாவில் நடந்த 18வது டைமண்ட் போட்டியில் பங்கேற்ற நீரஜ் சோப்ரா 90.23 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து புதிய சாதனையை படைத்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதலில் அற்புதமான சாதனை படைத்துள்ளார். இந்தியா பெருமை கொள்கிறது. நீரஜ் சோப்ராவிற்கு வாழ்த்துக்கள். அவரது அயராத அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வத்தின் வெளிப்பாடுதான் இது என பதிவிட்டுள்ளார். ருமேனியாவில் நடந்த சூப்பர் பெட் செஸ் கிளாசிக் 2025இல் முதல் கிராண்ட் செஸ் டூர் பட்டம் வென்ற சென்னையின் பெருமைக்குரிய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவுக்கு வாழ்த்துக்கள் என முதல்வர் ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். கிளாசிக்கல் மற்றும் பிளெட் சுற்றுகளில் அவரது திறமை அசாதாரண அமைதி மற்றும் தந்திரோபாய ஆழத்தை வெளிப்படுத்தியது. இந்திய சதுரங்கத்தில் இந்த வரையறுக்கப்பட்ட தருணத்தை தமிழ்நாடு கொண்டாடுகிறது என ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். நடப்பு ஆண்டிற்கான நிதி ஆயோக் ஆலோசனைக் கூட்டம் வரும் 24ஆம் தேதி டெல்லியில் நடக்கவுள்ளது. இதில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின் டெல்லி செல்கிறார். அப்போது பிரதமரை சந்தித்து பேசவும் திட்டமிட்டுள்ளார். தமிழகத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்று கூறி கடந்த ஆண்டு ஜூலையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் ஸ்டாலின் கூட வேகமாக நடக்கிறார், ஆனால் அவருடைய நிர்வாகம் நீண்ட தூக்கத்தில் இருக்கிறது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சித்தார். திமுக ஆட்சியில் தமிழகத்தின் கடன் தான் கண்ணுக்கு தெரிகிறது, எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை என்றும் விமர்சித்தார். கல்வியில் வட மாவட்டங்கள் பின்தங்க அரசே காரணம் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார். வட மாவட்டங்கள் கல்வியில் முன்னேறாவிட்டால் ஒட்டுமொத்த தமிழகமும் முன்னேற முடியாது. இதை தமிழக அரசு உணர்ந்து வட மாவட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரையில் வரும் ஜூன் 22இல் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்பட உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். இம்மாநாட்டை சிறப்பாக நடத்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் பொறுப்பாளராக பொன் ராதாகிருஷ்ணன், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் பொறுப்பாளராக H. ராஜா உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் புதிய ரயில்வே மேம்பால பணிகள் மே 17ஆம் தேதி இரவு 10 மணி முதல் மே 18ஆம் தேதி காலை 8 மணி வரை நடைபெறுகிறது.
இதனால் பணிகள் நடைபெறும் நேரங்களில் கடற்கரை டு வேளச்சேரி, ஆவடி டு திருவள்ளூர் இடையே இயங்கும் 24 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. தமிழகத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க பொருட்களுக்கான வரிகளை 100% குறைக்க இந்தியா தயாராக இருக்கிறது என அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தடைகளை அகற்றுவதில் உறுதியாக இருக்கும் ஒரு நாட்டிற்கு இந்தியா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்றும் கூறினார். ஐரோப்பிய நாடான பிரிட்டனின் பிரதமராக ஸ்டார்மர் உள்ளார். வடக்கு லண்டனில் உள்ள அவரது சொந்த வீட்டில் கடந்த 12ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. விசாரணையில் கிழக்காசிய நாடான உக்ரைனைச் சேர்ந்த ரோமன் லாவ்ரினோவிச் என்ற இளைஞர் தீ வைத்ததை கண்டறிந்து போலீசார் கைது செய்தனர். மாமன் படம் வெற்றியடைய மதுரையில் மண் சோறு சாப்பிட்ட ரசிகர்களை சூரி கடுமையாக சாடியுள்ளார். இதற்கு பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து பாராட்டு தெரிவித்துள்ளார். பகுத்தறிவு இல்லாதவர்கள் தன் ரசிகர்களாக இருக்க முடியாது என்று சொல்வதற்கு துணிச்சல் வேண்டும். கதாநாயகர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ரசிகர் கூட்டத்தை இப்படி தெரிப்படுத்தி வைத்திருந்தால் கலையும் கலாச்சாரமும் மேலும் மேம்பட்டிருக்கும் என வைரமுத்து தெரிவித்தார். சென்னை வேளச்சேரி வீட்டுவசதி வாரிய குடியிருப்பில் உள்ள மின் மாற்றியில் இருந்து திடீரென தீப்பிடித்தது. தீப்பொறி வெடித்து சிதறி கீழே விழுந்ததில் அங்கிருந்த குப்பை கழிவுகளில் தீ பற்றி எரிந்தது. இதனால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். மின்சாரம் இல்லாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று தேர்பவனி நடைபெற்றது. 73 அடி உயரமுள்ள 7 நிலை கொண்ட சிற்பங்கள், வேலைப்பாடுகள் கொண்ட தேரை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் எழுப்பி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். கொடுங்கையூரில் பைக் திருட்டில் ஈடுபட்ட 2 பேர் கைதாகினர். அவர்களிடமிருந்து பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இருவரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை தலைமை செயலக காலனி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் ரெஸ்டாரண்ட் என்ற பெயரில் ஹூகா பார் நடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடக்கிறது. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாணம் வரதராஜ பெருமாள் கோயிலில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பெருமாள் யானை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கரூர் மாரியம்மன் கோயிலில் நடந்த பூச்சொரிதல் விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 48 பூத்தட்டுகளை பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். பூத்தட்டுகள் மாரியம்மன் கோயிலை அடைந்ததும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கரூர் செம்மடை அருகே கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் டிராக்டர் மீது மோதிய சொகுசு பஸ் சென்டர் மீடியனில் ஏறி இறங்கியதில் எதிரே வந்த சுற்றுலா வேன் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் இறந்தனர். 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை போலீசார் மீட்டு கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 115 பாலஸ்தீனர்கள் பலியாகினர். காசா மீது ஒவ்வொரு 4 நிமிடங்களுக்கும் ஒருமுறை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. கோடை விடுமுறையையொட்டி திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. 16 மணி நேரம் காத்திருந்து பொது தரிசனமும் 300 ரூபாய் டிக்கெட் பெற்ற பக்தர்கள் 3 மணி நேரத்திலும் ஏழுமலையானை தரிசனம் செய்கின்றனர். தமிழக அரசு பள்ளிகளில் 2025-26 கல்வியாண்டில் 3 லட்சம் மாணவர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் மாணவர் சேர்க்கை 1.8 லட்சத்தை தாண்டியது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க இன்னும் 16 நாட்களே உள்ளதால் மாணவர்கள் சேர்க்கையை தீவிரப்படுத்த தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது.
நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெலாக்கோட்டை கிராமத்தில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் பெண்ணை கழுத்து அறுத்து கொலை செய்துவிட்டு நகையை பறித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் கைரேகை, தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 154 மகளிர்களுக்கு தலா 1 லட்சம் மானியத்துடன் கூடிய ஆட்டோக்களை அமைச்சர்கள் சி.வி. கணேசன் மற்றும் மா. சுப்பிரமணியன் வழங்கினர். அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் அடிப்படை திறன்களை மேம்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி திறன்கள் என்ற திட்டத்தின் கீழ் மாணவர்களின் ஆங்கில மொழித்திறனை மேம்படுத்தவும், கணிதம், அறிவியல் ஆகியவற்றின் அடிப்படை திறன்களை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 5000 கன அடியிலிருந்து 6000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சாய்ந்தன. இதனால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். திருச்சியில் உறையூர் முதல் கோணக்கரை குடமுருட்டி பாலம் வரை ரூபாய் 68 கோடி மதிப்பில் புதிய சாலைக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் K.N. நேரு கலந்து கொண்டு புதிய சாலைக்கு அடிக்கல் நாட்டினார். மாவட்ட கலெக்டர் பிரதீப்குமார், மாநகராட்சி ஆணையர் சரவணன், மேயர் அன்பழகன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விழாவில் கலந்து கொண்டனர். கோவை போத்தனூர் சாலையில் ராணுவத்தை போற்றும் வகையில் கையில் தேசிய கொடியுடன் பாரதிய ஜனதாவினரும் அதிமுகவினரும் பேரணியாக சென்றனர். 300க்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டு பயங்கரவாதத்திற்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அருப்புக்கோட்டை மண்டப சாலையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒரே நேரத்தில் தந்தையும் மகனும் தேர்ச்சி பெற்றுள்ளதால் குடும்பத்தினர் மகிழ்ச்சியில் உள்ளனர். தந்தை செந்தில்குமார் 210 மதிப்பெண்களும் மகன் கவின்குமார் 358 மதிப்பெண்களும் பெற்று தேர்ச்சியடைந்துள்ளனர். 45 வயதாகும் செந்தில்குமார் சிலுக்குப்பட்டியில் தலையாரியாக வேலை பார்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அருவியின் பாதுகாப்பு கம்பிகள் சேதமடைந்துள்ளது. பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி இன்று ஒருநாள் மட்டும் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். இதனால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். பச்சை முட்டைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் மயோனைஸ் உற்பத்தி, சேமிப்பு, விநியோகம் மற்றும் விற்பனைக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் மதுரை நெறிமேடு பகுதியில் தடை செய்யப்பட்ட மயோனைஸுடன் சிக்கன் ஷவர்மா ஆகியவற்றை சாப்பிட்ட 4 இளைஞர்களுக்கு உடல் உபாதைகள் உண்டாகி வயிற்றுவலி ஏற்பட்டது. அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்றனர். போலீஸ் விசாரணை நடக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வேளாங்கண்ணி பள்ளியைச் சேர்ந்த கிருத்திகா என்ற மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 497 மதிப்பெண் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். கடந்த வாரம் வெளியான +2 ரிசல்ட்டில் கிருத்திகாவின் அண்ணன் சுனில் 600க்கு 597 மதிப்பெண் எடுத்து மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்தார். ஒரு பள்ளியில் 10, 12ஆம் வகுப்பு பயின்ற அண்ணனும் தங்கையும் மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்து பெற்றோருக்கும் பள்ளிக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். 2026, 31, 36இல் திமுக தான் ஆட்சிக்கு வரும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். மகனுக்கு பிறகு பேரனும் தேர்தலில் போட்டியிடுவார் என்பதை அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். திருச்சி திருவெரும்பூர் மலைக்கோயில் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் 8 பேர் கொண்ட கும்பல் மது அருந்தியது. போதை தலைக்கேறியதும் அதே பகுதியைச் சேர்ந்த மக்களை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்தனர். போலீசார் வருவதற்குள் 5 பேர் தப்பினர். 3 பேரை பிடித்த போலீசார் தப்பியோடியவர்களை தேடுகின்றனர். திருநெல்வேலி ராமையன்பட்டியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர் வெங்கடேஷ். இவரது 6 வயது மகள் லலித் ரேணு. இவர் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தின் பேஸ் கேம்பை அடைந்து சாதனை படைத்துள்ளார். எவரெஸ்ட் சிகரத்தின் பேஸ் கேம்பை அடைந்த முதல் தமிழக சிறுமி என்ற சாதனையை லலித் ரேணு படைத்துள்ளார். மதுரை திருப்பாலை பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் குமரவேல். இவரது மகள்கள் மாயஸ்ரீ, மகாஸ்ரீ. இரட்டையர்களான இருவரும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒரே மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். இருவரும் 500க்கு 475 மதிப்பெண்கள் பெற்றனர். திருநெல்வேலி மணிமூர்த்தீஸ்வரம் பகுதியில் உச்சிஷ்ட கணபதி கோயில் உள்ளது. சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு 16 வகையான அபிஷேக திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திமுகவினர் பிரியாணி, பீர் பாட்டில்கள் கொடுத்து மாநாடுகள், கட்சிக் கூட்டங்களை நடத்துகின்றனர். ஆனால் அதிமுக பிரியாணி போட்டு கூட்டம் நடத்துவதில்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். தென்காசி மாவட்டம் மேலம் விஞ்ஞானபுரத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தில் மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெற்றது. கலெக்டர் கமல் கிஷோர் துவக்கி வைத்தார். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பூந்தமல்லி அருகே சாலையில் யூ டர்ன் போடும்போது தடுப்பு சுவரில் கார் மோதியது. இந்த விபத்தில் டிரைவர் படுகாயமடைந்தார்.
கார் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக ஜெகத்குரு காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ 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 சங்கர சந்திரசேகர மகா பெரியவா நூதன பஞ்சலோக விக்கிரக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா பிரதிஷ்டை அபிஷேகம், அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் திரங்கா தேசிய கொடி வெற்றி பேரணி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. என்சிசி, என்எஸ்எஸ் மற்றும் கல்லூரி மாணவர்களுடன் துணைநிலை கவர்னர் கைலாசநாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த காவலூர் ஆலங்காயம் பகுதியில் தார் சாலை அமைப்பதற்காக ஜல்லிக்கட்டுகளை ஏற்றி சென்றபோது லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் அப்பகுதியில் காலை முதல் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கவர்னருக்கும் முதல்வருக்கும் இடையே எந்த மோதலும் இல்லை, அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறியுள்ளார். அரசுக்கு நல்ல பெயர் கிடைப்பதால் வயிற்று எரிச்சலால் ஆதாரமற்ற தகவலை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது கண்டிக்கத்தக்கது என்றும் சொன்னார். தேர்தலில் 50 தொகுதிகளில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும், அதற்காக கடுமையாக அனைத்து வேலைகளை செய்ய வேண்டும் என பாமக தலைவர் ராமதாஸ் கூறியதாக பாமக மகளிரணி தலைவி சுஜாதா தெரிவித்தார். கட்சியில் உள்ள பிரச்சினை விரைவில் சரி செய்யப்படும், எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், எந்த சலசலப்பும் வேண்டாம் என்றும் ராமதாஸ் கூறியதாக சொன்னார். செம்பரம்பாக்கம் ஏரியில் வெடிகுண்டு வீசப்பட்டால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்கள் மீட்பது குறித்த ஒத்திகை தத்ரூபமாக நடைபெற்றது. ஓசூர் ராயக்கோட்டை சாலையில் லோடு வாகனத்தில் ரகசிய அறைகள் அமைத்து குட்கா பொருட்களை கடத்தி வந்த டிரைவர் நரசிம்மராஜு என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். நரசிம்மராஜு ஏற்கனவே இதேபோல கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு 5 முறை குட்கா பொருட்களை கடத்தி சென்றுள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருவாரூரில் நிலத்தை அளவீடு செய்ய ரூபாய் 15,000 லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளர் ஜான் டைசனை லஞ்சம் வாங்கிய போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் 2.59 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தீயணைப்பு நிலையம் அமைப்பதற்கான கட்டிட அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. அறந்தாங்கி காங்கிரஸ் எம்எல்ஏ ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். அங்கு வந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகம் தன்னை ஏன் அழைக்கவில்லை என கூறி ஒப்பந்ததாரரிடம் வாக்குவாதம் செய்தார். மேலும் தேங்காய் உடைக்கும் அறிவாளால் கோபத்தில் வெட்ட ஓங்கினார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அவினாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் 945 பள்ளி வாகனங்களை கலெக்டர் பவன்குமார் நேரில் ஆய்வு செய்தார். ஓட்டுநர்களுக்கு உரிய வழிகாட்டு விதிமுறைகளை எடுத்துரைத்ததாகவும் மேலும் அதிவேகமாக வாகனங்கள் இயக்குபவர்களை தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதுடன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கலெக்டர் தெரிவித்தார். செஞ்சி தேர்வு மையத்தில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் இல்லை என்று முதற்கட்ட விசாரணை அறிக்கையை தேர்வுத்துறை இயக்குநரிடம் அதிகாரிகள் சமர்ப்பித்தனர். 167 மாணவர்களின் விடைத்தாள்களை சரிபார்த்ததில் எந்தவித முறைகேடுகளும் நடைபெறவில்லை என விளக்கம் அளித்துள்ளது. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 13 கவுன்சிலர்கள் பதவியை ராஜினாமா செய்தனர். மேலும் முகேஷ் கோயல் தலைமையில் இந்திய பிரஸ்தா விகாஸ் என்ற புதிய கட்சியையும் துவங்குவதாகவும் அறிவித்துள்ளனர். இது ஆம் ஆத்மி கட்சி தலைமைக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸுக்கும் கூடுதலாக உயர்ந்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசத்தில் வெப்ப அலை பரவல் இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20ஆம் தேதிக்கு பிறகு டெல்லியில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் சொகுசு பஸ், டிராக்டர் மற்றும் சுற்றுலா வேன் மீது மோதிய விபத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். 14 பேர் அரசு மருத்துவமனையிலும் சிலர் தனியார் மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சையில் உள்ளதாகவும் இதில் 4 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் வடகிழக்கு சுமை பகுதியில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பஸ்ஸில் பயணம் செய்த 9 பேர் கொல்லப்பட்டனர். 4 பேர் பலத்த காயமடைந்தனர். உக்ரைனும் ரஷ்யாவும் முதல் முறையாக நேரடி பேச்சுவார்த்தை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்துள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்து வந்த ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். டிராவல் வித் ஜோ என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வரும் ஜோதி மல்ஹோத்ரா என்ற பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இவர் வாட்ஸ்அப், டெலிகிராம் உள்ளிட்டவை மூலம் இந்திய பகுதிகள் குறித்த ரகசியங்களை அனுப்பி வந்தது தெரியவந்தது. அக்னிவெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் திடீர் மழை பெய்து குளிர்ச்சியான சூழலை ஏற்படுத்தியது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். BSNL நிறுவனம் நாடு முழுவதும் 84,000 புதிய 4G மொபைல் டவர்களை நிறுவியுள்ளது. இதனால் 9 கோடிக்கு மேற்பட்ட BSNL பயனாளர்கள் பயன்பெறுவார்கள் என்ற இலக்குடன் டவர்கள் நிறுவப்பட்டுள்ளன. 4G டவர்களை முழுமையாக நிறுவும் பணிகள் முடிவடைந்ததும் 5G சேவைகளை துவங்க BSNL நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. மின்சார பஸ் வருகையால் டீசல் பஸ்களின் எண்ணிக்கை குறைக்கப்படாது என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் இண்டி கூட்டணி வலுவாக உள்ளது, ஒற்றுமையுடன் இருக்கிறது என காங்கிரஸ் MP கார்த்திக் கூறினார். அமலாக்கத்துறை சோதனை தேர்தல் களத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பாஜகவுக்கு எதிராக உள்ள கட்சிகளுக்கு பயத்தை மட்டும் ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் கோத்தகிரி சாலை வட்டப்பாறை அருகே யூகலிப்டஸ் மரம் விழுந்தது. மின்கம்பங்கள் அறுந்து விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தகவல் அறிந்த மாநில நெடுஞ்சாலைத்துறையினர், மின்வாரிய ஊழியர்கள் மரத்தை வெட்டி அகற்றி சாலையை சீரமைத்தனர். மரம் விழுந்ததால் 45 நிமிடங்கள் போக்குவரத்து பாதித்தது. நடிகர் ரவிமோகன் தனது காதல் மனைவி ஆர்த்தியை பிரிந்து பாடகி கனிஷாவுடன் நெருக்கம் காட்டி வருகிறார். என்னை கணவராக பார்க்கவில்லை, தங்க முட்டையிடும் பாத்தாக ஆர்த்தி அவரது குடும்பத்தார் பார்த்தனர். கெனிஷா என் அழகான துணை என நீண்ட அறிக்கை வெளியிட்டார் ரவி. இதற்கு இவரின் மாமியாரும் தயாரிப்பாளருமான சுஜாதா வெளியிட்ட அறிக்கையில், நான் கொடுமைக்காரி, குடும்பத்தை பிரித்தவள், பணப்பேய், சொத்தை அபகரித்தவள் என்றெல்லாம் விமர்சிக்கின்றனர். என் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி மௌனமாயிருந்தேன். நான் வாங்கிய கடனுக்கு ஜெயம் ரவியை நான் பொறுப்பேற்க சொன்னதாக ரவி கூறுகிறார். அது உண்மை அல்ல. அவரை இன்றும் மகனாகவே பார்க்கிறேன். ஆனால் அவர் கூறும் பொய் அவரை ஹீரோ பிம்பத்திலிருந்து தரம் தாழ்த்துகிறது. பேரப்பிள்ளைகள் உடன் என் மகளும் மாப்பிள்ளையும் இணைந்து வாழவே விரும்புகிறேன். மகளை வாழாவெட்டியாக பார்க்கும் துயரம் எந்த தாய்க்கும் வரக்கூடாது. அந்த வேதனை என் மனதிற்கு தான் தெரியும் என குறிப்பிட்டுள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு, த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் தக் லைஃப். ஜூன் 5 திரைக்கு வரும் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. 2 நிமிடம் ஓடக்கூடிய இந்த ட்ரெய்லரில் கமல், சிம்பு இடையிலான மோதல்தான் கதை என தெரிகிறது. அப்பா மகனாக இருக்கும் இருவரும் கேங்ஸ்டர்ஸ். ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் பகை வர நீயா நானா பார்த்துவிடலாம் என மோதுகின்றனர். தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, ஹிந்தியிலும் வெளியாகி உள்ள இந்த ட்ரெய்லரை ரசிகர்கள் வரவேற்றுள்ளனர். ஆந்திர துணை முதல்வராக இருக்கும் பவன் கல்யாண் பிரபல தெலுங்கு நடிகரும் கூட. இவர் நடித்த சரித்திர படமான ஹரிகர வீரமல்லு வரும் ஜூன் 12 வெளியாகிறது. தெலுங்கில் மட்டுமல்ல, தமிழ் உட்பட வேறு சில மொழிகளிலும் வெளியாகிறது. கிருஷ் மற்றும் ஜோதி கிருஷ்ணா இயக்க நாயகியாக நித்தி அகர்வால் நடித்துள்ளார். சமீப காலமாக தமிழக அரசியலிலும் அதிக ஆர்வம் காண்பிக்கும் பவன் தனது படத்தையும் தமிழில் வெளியிட விரும்புகிறார். அபிஷன் ஜீவந்த் இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த படத்தை ரஜினி பாராட்டியுள்ளார். சசிகுமார் வெளியிட்ட பதிவில், படம் சூப்பர் என யார் சொன்னாலும் மனம் சொக்கி போகும். சூப்பர் ஸ்டாரை சூப்பர் என சொன்னால் சந்தோஷத்திற்கு சொல்லவா வேண்டும்? பல சீன்களில் கலங்கடிச்சிட்டீங்க. உங்களோட கதை தேர்வு வியக்க வைக்குது என ரஜினி சார் சொல்ல என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவரின் ஒவ்வொரு வார்த்தையும் டூரிஸ்ட் ஃபேமிலி படக்குழுவுக்கு கிடைத்த பொக்கிஷ பட்டயம். நன்றி ரஜினி சார் என தெரிவித்துள்ளார். அரண்மனை 4 படத்திற்கு பின் தமன்னாவிற்கு தமிழில் வேறு படங்கள் அமையவில்லை. அதே சமயம் ஹிந்தியில் 2 படங்களில் நடிக்கிறார். இதில் VVAN என்ற படத்தில் சித்தார்த் மல்ஹோத்ராவுக்கு ஜோடியாக நடிக்கிறார் தமன்னா. தீபக் மிஸ்ரா இயக்குகிறார். காடுகளை மையமாக வைத்து சஸ்பென்ஸ் த்ரில்லராக உருவாகிறது. இதன் படப்பிடிப்பு நடந்து வரும் சூழலில் 2026 மே 15 படம் ரிலீஸ் என ஓராண்டுக்கு முன்பே அறிவித்துள்ளனர். லண்டன் நடிகையான எமி ஜாக்சன் தமிழில் மதராசப்பட்டினம், தெரி, 2.0 உள்ளிட்ட படங்களில் நடித்தார். ஜார்ஜ் பெனாட்டோவை காதலித்து திருமணத்திற்கு முன்பே ஒரு ஆண் குழந்தையை பெற்ற எமி அவரை பிரிந்தார். அதன்பின் நடிகர் எட் வெஸ்ட்விக்கை காதலித்தார். கடந்த ஆண்டு இவர்கள் திருமணம் நடைபெற்ற நிலையில் மீண்டும் கர்ப்பமான எமிக்கு சமீபத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. இதனால் ஓராண்டு காலம் நடிக்காமல் இருந்த எமி மீண்டும் நடிக்க வந்துள்ளார். ஹாலிவுட் படம் ஒன்றில் நடிக்கும் அவர் மகன்களை பிரிந்து மீண்டும் பணிக்கு செல்வது கஷ்டமாக உள்ளது என தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சுமார் 3 மணி நேரம் பலத்த மழை விட்டு விட்டு பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே சமயம் கழிவு நீருடன் சேர்ந்து மழைநீர் ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள் புகுந்ததால் நோயாளிகள் மற்றும் ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் அவதிப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடி பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ்.
இவர் திருப்பத்தூர் மின்வாரி அலுவலகத்தில் நிர்வாக மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். சக ஊழியர்கள் சைனுல்லா புதீன், சிவகுமார், சதீஷ், அன்பு ஆகியோர் அதிக ஊழல் செய்கின்றனர். மேலிடத்துக்கு தகவல் சொல்ல விடாமல் என்னை தடுக்கிறார்கள் என கூறி அளவுக்கு அதிகமாக மாத்திரைகளை தின்று தற்கொலைக்கு முயன்றார். குடும்பத்தினர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். ஜோலார்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் பகுதியைச் சேர்ந்த 34 வயது பெண் கும்பகோணத்தில் உள்ள ஒரு கடையில் வேலை பார்த்து வருகிறார். வேலை முடிந்து சென்ற அந்த பெண்ணை கடையில் வேலை பார்க்கும் சண்முகப்பிரபு, பாஸ்கர், பிரகதீஸ்வரன் மற்றும் சரவணன் ஆகியோர் வலுக்கட்டாயமாக பாலியல் தொல்லை கொடுத்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் ஆடுதுறை மகளிர் போலீசார் 4 பேரையும் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் புளியரை வளைவு பகுதியில் கனரக வாகன டிரைவர்களிடம் வனத்துறையினர் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. போலீசாருக்கு மட்டும் லஞ்சம் கொடுக்கிறீங்க, வாகனத்தில் ஏற்றி செல்லும் பொருட்களுக்கு ஏற்றவாறு எங்களுக்கும் பணம் தர வேண்டுமென பேரம் பேசி உள்ளனர். கோவை கொடிஷியா மைதானத்தில் நாளை நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழினம் பேரெழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் இன்று அந்த பகுதியில் சீமான் நடைபயிற்சி மேற்கொண்டார். சாலையோரம் இருந்த பதநீர் கடையில் தொண்டர்களுடன் பதநீர் குடித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உணவு தேடி பகலில் ஊருக்குள் முகாமிட்ட மக்னா காட்டு யானையால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் சத்தமிட்டு விரட்டியும் யானை நகராமல் திரும்ப அவர்களை விரட்டியது. நீண்ட நேரம் போராடி யானையை வனத்திற்குள் விரட்டினர். மேலும் யானையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் பாவு சித்திரத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் 2023ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். தனது தோழியின் தந்தையின் நண்பர் நீலகண்டன் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்தார். புகார் அளித்தும் ஆலங்குளம் மகளிர் போலீசார் கைது செய்யவில்லை. நீலகண்டன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை ஹைகோர்ட்டில் முறையிட்டார். போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிய கோர்ட் உத்தரவிட்டது. சிவகங்கை மாவட்டம் திருவேலங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இவரது 15 வயது மகன் பழனிசாமி 9ஆம் வகுப்பு முடித்துள்ளார். பெரியப்பா மகன் பாண்டியுடன் சொகுசு பைக்கில் காரைக்குடிக்கு புறப்பட்டார். 12 அணிகள் இடையிலான 12வது ப்ரோ கபடி லீக் தொடர் அக்டோபர் மாதம் துவங்குகிறது. இந்த போட்டிக்கான வீரர்கள் ஏலம் மும்பையில் வருகின்ற 31 மற்றும் ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது. இதையொட்டி அணிகள் அனைத்தும் தற்போது தாங்கள் தக்கவைக்கும் வீரர்களின் விவரங்களை வெளியிட்டு வருகின்றனர். தமிழ் தலைவாஸ் அணி சாகர், இமான்ஷு மற்றும் மொயின் ஷபாக்கி ஆகியோரை தக்க வைத்துள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணி இந்த ஆண்டு வித்தியாசமான முறையில் விளையாடி வருகிறது. இந்த அணி கோப்பையை வெல்ல வலுவான வாய்ப்புகள் உள்ளது என இந்திய அணியின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா கூறியுள்ளார். பெங்களூரு இறுதியாக 18 ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பையை வெல்லும். இது விராட் கோலியின் ஆண்டாக இருக்கலாம் என்றும் தெரிவித்தார்.